மஹரமுடைய மாதத்துல பல சிறப்புகள் சொல்லுவாங்க. அதுல மிக முக்கியமான சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆஷூராவுடைய நாள். இந்த ஆஷூராவுடைய நாட்கள்ல எத்தனையோ சிறப்புகள் அல்லாஹ்தாலா வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம எத்தனையோ நிகழ்வுகள், மிகச்சிறந்த நிகழ்வுகள் நடக்கும். அப்போ அது போல மிகச்சிறந்த நிகழ்வுகள்ல ஒன்றாக பார்த்தோம்னு சொன்னாக்கா அல்லாஹ்தாலா இந்த முஹர்ரமுடைய இந்த ஆஷூராவுடைய நாள்ல பல நபிமார்களுடைய சோதனைகள் அல்லாஹ்தாலா நீக்கி வச்சிருக்கான். அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ்தாலா நீக்கி வச்சிருக்கான். அதுல குறிப்பான 10 நபிமார்கள் அவங்களுக்கு என்ன சோதனை வந்துச்சு, அவங்க அந்த டைம்ல அல்லாஹ்விடத்துல என்ன துஆ கேட்டாங்க, அல்லாஹ்தாலா அவங்களை எப்படி அந்த சோதனைகள்லாம் நீக்கி வச்சான் அப்படின்னு நாம பார்ப்போம். அல்லாஹ்தாலா இந்த மாதிரி நபிமார்களுக்கு அவங்க சோதனைகள் நீக்கி வச்சான். அதுல முதலாவதாக யாரெல்லாம் சொல்லணும்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்திலே முதல் முறையாக படைக்கப்பட்ட மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க படைக்கப்பட்டு சொர்க்கத்துல தான் முதல்ல இருந்தாங்க. கூட அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தாங்க. 2 பேரும் சொர்க்கத்துல தான் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கத்துல ஒரு மரத்தை தாண்டி இந்த மரத்துல இருந்து பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஷைத்தான் வந்து மறுமுக்கு ஷைத்தான் வந்து நைஸா வந்து பாம்பின் மூலியமாக சொர்க்கங்களை வந்து இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா முடியல. அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சோம்னா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கடைசியா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அந்த பழம் சாப்பிட்டாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த பழம் சாப்பிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுத்தாலா அந்த விஷயத்துக்கு தண்டனையா அல்லாஹ்வுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு என்ன செஞ்சு அல்லாஹ்வுத்தாலா அனுப்பி வச்சார். அது மட்டும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பக்கமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு தனியாக ஒரு பக்கமும் அல்லாஹ்வுத்தாலா அனுப்பி வச்சார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த செஞ்ச தவறுக்காக இந்த பூமியில கிட்டத்தட்ட 300 வருட காலங்களாக அல்லாஹ்வுத்தாலாவிடத்தில் அழுது கொண்டு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்புகளை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஒரு ஞாபகம் கொடுக்குற மாதிரி சொர்க்கத்துல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச உடனே முதல்ல பார்த்த விஷயம்னாக்க சொர்க்கத்துடைய அந்த வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா எழுதிருந்துச்சு. அப்ப அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க வசீலாவை வச்சு எப்பவுமே நம்ம வசீலாவை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க. இந்த துஆ என்ன எழுதி வச்சுக்கோங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். என்ன துஆ கேட்கறாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். என்னுடைய ரப்பே, என்னுடைய பாவத்தை முழுதாக மன்னிச்சுடு. என்னோட ரப்பே, நீ என்னோட பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. நப்சுக்கு நான் வாரி செஞ்சுட்டா என்னோட பாவத்தால நீ முழுசாகி மன்னிச்சுடு. நீ என்னோட பாவத்தை அப்ப மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னோட பாவத்தை மன்னிக்க யாருக்கும் இல்லை என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஏற்று அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆஷூராவுடைய நாளில் தான் அரஃபா மைதானத்தில் வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை அல்லாஹ்வுத்தாலா மன்னிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட அரஃபா மைதானத்தில் சேர்த்து வைக்கிறாங்க. இப்படி அல்லாஹ்வுத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையை நீக்கிய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆஷூராவுடைய நாளாக தான் இருக்கிறது. இப்படி பல நபிமார்களோட சோதனைகளை அல்லாஹ்வுத்தாலா இந்த ஆஷூராவுடைய நாள்ல நீக்கிருக்கான். அதுல ஒரு நபினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பத்தி பேசணும்னு சொன்னாக்கா அவங்க கிட்ட 950 வருஷங்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. எவ்வளோ இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, கூட்டத்தினர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை பயங்கரமா அடிச்சு எந்த அளவுக்கு அவங்க நகர கூட முடியாது. அந்த அளவுக்கு அவங்களை அடிச்சு அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டை போட்டுவாங்க. நைட்டு வந்து நைட்டுக்குள்ள அல்லாஹ்வுத்தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அவங்க ஓடுறாங்க ஷிஃபா வச்சு அவங்க பரிசுத்து பாருவாங்க. திரும்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் படிச்சாச்சுன்னா அதே மாதிரி கூட்டத்தினர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அடிப்பாங்க. திருப்பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போட்டு வருவாங்க. இதே மாதிரி
செய்வாங்க. அது நடந்த நாள் என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆஷுராவோட நாள் தான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெள்ளத்துடைய அந்த இன்சிடென்ட் மூலமா அவங்க சேஃபா தரையிறங்குற இடம் தரையிறங்குற நாள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா இந்த ஆஷுராவோட நாளாக தான் இருக்கு. இப்படி அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையால நீக்கி வச்சான். மூன்றாவதா பார்த்தோம்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறதுலேருந்து நம்ம நம்புறதுக்கு சில மாதத்துல ஒரு கொடிய மனம் இருக்கும். அவங்க பிறக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி செஞ்சான். இருந்தாலும் அல்லாஹ் அவனோட தகுதியை வச்சு அல்லாஹ் இப்ராஹிம் கருவை செஞ்சான், பிறக்க வச்சான். தாயுடைய அந்த அரவணை எல்லாமே அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ வச்சான். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ஒரு தடவை இவங்க அவங்க ஊர்க்காரங்கெல்லாம் வந்து வெளியே போயிடுறாங்க, வெளியூர் போயிடுறாங்க. வெளியே போய் திருவிழா கொண்டாட போயிடுறாங்க. சமயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, நீங்க சரியாக தான் அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யாது அப்படின்ற உணர்த்த வைக்கிறதுக்காக வேண்டி அந்த சரியாக எல்லாத்தையும் என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சிடுறாங்க. படிச்சதுக்கு பின்னாடி அடுத்த நாள் காலையில வந்து இது மாதிரி விசாரிக்கிறாங்க. யாரும் கண்டுபிடிச்சி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ரூது கிட்ட முன்னாடி நிப்பாட்டுறாங்க. நம்ரூது வந்து என்ன செய்யலாம், வந்து நெருப்பு குளத்தில் போட்டுலாம் சொல்லி தீர்க்குவாங்க. அப்போ நம்ரூது அந்த தீர்ப்படி ரொம்ப மிகப்பெரிய இடம், கிட்டத்தட்ட ஒரு 20 மைல் 20 கிலோமீட்டர் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செவரு கட்டி அதில் வந்து விறகுக்குள்ள ஒரு ரெண்டாயிரம்னா சாப்பிடம் கூட தன்னோட மகன் கிட்ட இந்த வேலை போட்டுப்போம் வசியை செஞ்சுருக்கோம் செத்துக்கணும். அவ்வளோ விறகெல்லாம் கொட்டி அதில் எண்ணெய் ஊற்றி எந்த அளவுக்கு சொன்னால் எண்ணெயும் அந்த கட்டையும் வந்து பயங்கரமாக ஊறி போயிடும். அவ்வளோ எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அந்த நெருப்பு போடுறாங்க, பற்ற வைக்கிறாங்க. அது மிக அதிகமாக பயங்கரமாக எரியுது. எந்த அளவுக்கு சொன்னாக்கா அந்த நெருப்பு நாற்று வந்து வானத்தில் தொடுது. பக்கத்தில் பறவை போனால் கூட அதுக்கு எரிஞ்சு சாப்பிடாது. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய கொடி நெருப்பு. இப்போ அந்த நெருப்பு பக்கத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போராட்டம் செஞ்சு அவங்கள போடுறாங்க. இப்போ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாக்கா எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவன் பொறுப்பாளிகள் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளி என்பதாக மிக சிறந்தவன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுக்காக அல்லாஹ் அந்த நெருப்பு பார்த்து சொல்றான், நீ கர்த்தம் சலாமலான இப்ராஹிம், நெருப்பே நீ வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியில் இருக்கக்கூடியதாக மாறிவிட்டே என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதன்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போட போனாங்க. அந்த நெருப்பு குண்டத்தில் போடுறதுக்கு முன்னாடி அந்த நெருப்புக்குள்ளதான் அப்படியே கூலிங்கா ஏசியில உட்காந்து கூலிங் ஆயிடுது. அங்க உள்ள அந்த மரத்து கட்டைகள் பூக்கிற போது மலர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நடுவில் வாசம் வீசக்கூடியதான் அந்த நெருப்பு ஆயிடுது. அப்ப அவங்க வந்து அவங்க மேல வந்து கயிறு தான் கட்டி போட்டாங்க. அந்த கயிறு தான் எரிஞ்சிருச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சலாமத்தாக இருக்காங்க. இப்படி அல்லாஹ்வுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள ஆகணும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்புல இருந்து விடுதலை ஆகிறாங்க. கடைசியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புல இருந்து விடுதலையாகி அபூர்வத்திற்கு விடுதலையாகி போறாங்க. அந்த நாள் என்ன நாள்னு சொல்லுவாங்க சொன்னாக்க எங்க ஆஷுராவோட நாள் தான் இருக்குது. அதே போல நாலாவதா பார்த்தோம் சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்தோம் சொன்னா அவருடைய மகனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மொத்தம் 12 பிள்ளைங்க. அதுல பார்த்தோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு அழகான பிற்கால நபியா வளர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதனால
கடைசியா அவங்க வந்து கவலையோடு வராங்க. வரும்போது ஒரு கப்பல் வந்து வெளியூருக்கு போது அந்த கப்பல்ல ஏறுறாங்க. அந்த கப்பல்ல ஏறலாம், அந்த கப்பல்ல போயிட்டே இருக்காங்க. தூரம் போக போக பயங்கரமா புயல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே என்ன ஆச்சு எல்லாரும் யோசிச்சாங்க. அப்ப என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த கப்பல்ல யாராவது ஒரு தீயவர் இருக்காங்க, அவங்கள வந்து இந்த கப்பல்ல இருந்து எடுத்துட்டோம்னா அண்ணா இருந்தாலும் இந்த சோதனைகளை விட்டு அண்ணா பாதுகாத்துருவான் அப்படின்னு முடிவு சொல்லிட்டு குழுக்கள் போடுறாங்க. குழுக்கள் போடுறோம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சில பேர் ஆனா நபியாச்சு இவங்க பேர் எப்படி வரும்? சரி, ரெண்டாவது குழுக்கள் போடுறாங்க. ரெண்டாவதுலேயும் இவங்க சில அவங்க தான் வராங்க. மூணாவது குழுக்கள் போடுறாங்க. மூணாவதுலேயும் இவங்க சில தான் வராங்க. சரி, இவங்க சில அவங்கள திருப்பி கடல்ல போடுறாங்க. ரெண்டாவது கப்பலுடைய அந்த புயல் தான் அழியுது. இவங்க சில அவங்க கப்பல்ல போட்ட உடனே ஒரு மீன் வந்து அவங்க என்ன செஞ்சது முழுகிது. அந்த மீனை அவங்க முழுகி ரொம்ப நாட்கள் வைத்து கொண்டே இருந்தாங்க. அப்போ அண்ணா அவங்க துவா செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். முதல்ல யாரும் இலாஹ இல்லை, மிக பரிசுத்தமானவன், இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரனாக இருக்கேன் என்பதாக இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் வந்து முதல்ல அந்த மீனோட வயிற்றுடைய இருள் அடிக்கிறான். என்னதான் அந்த மீனுடைய அந்த வெளியே பார்த்தோம்னு சொன்னாங்க. எல்லா உயிரினங்களும் தெரியும். அந்த மாதிரி அந்த மீன் ஒரு கண்ணாடி வராங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வந்து ஒரு பணக்காரனுடைய அந்த செல்வங்கள்லாம் கடலுக்குள்ள போச்சு. அந்த செல்வங்களை நான் பார்த்து சொல்லி மூசா சொல்றாங்க. அப்ப இது போன்ற அவர்களுடைய சோதனைகள் அல்லது கொஞ்சம் விவாதிக்கும். இறுதியாக அவங்க மீன் வயிற்றிலிருந்து வாந்தி எடுத்தது மூலமாக அவங்க யூனிசெஃப் காப்பாற்றப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியருடைய நாளாகத்தான் இருக்கிறது. அதே போல ஏழாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி பார்த்தோம்னா சொல்லவே கடுமையான நோயுள்ளவர்களாக இருந்தாங்க. உடல் ஃபுல்லா குடும்பத்தாக இருந்துச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்க, ரப்பி இன்னி வஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். துஆ என்ன? ரப்பி இன்னி வஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் சொல்லி அல்லாஹ் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் அவங்க துஆக்களை ஏற்று அவர்களுடைய நோயை பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்து அவர்களுடைய வீட்டார்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்ச நாள் இந்த ஆசிரோட நாளாக தான் இருக்கிறது. இரண்டாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவர்களோட ஆட்சி வந்து இவர்கள் பறிபோச்சு. அல்லாஹ் தஆலா இவரோட ஆட்சியை கைப்பற்றி இவங்க கையெழுதி ஒப்படைத்த நாள் பார்த்தோம்னா இந்த ஆசிரோட நாளாக தான் இருக்கிறது. அதே போல ஒன்பதாவது பார்த்தோம்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்க வந்து சொல்லவே தேவையில்லை. ஃபிரௌன் மிக கொடியவன். அவங்க கிட்ட வந்து அவங்களோட பிரச்சாரம் செஞ்சா மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிகவும் ஃபிரௌனுக்கு கொடுத்தாங்க. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஃபிரௌன்ல காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாளுக்காக இந்த ஆசிரோட நாளாக தான் இருக்கிறது. இறுதியாக பத்தாவது பார்த்தோம்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த அவங்க மூணுத்தாலே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நைசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வச்சு கூட்டிட்டு போயிட்டு அந்த கூட்டத்தாரில் அழைச்சி போறாரு. இந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அது நீங்க வளர்க்குறதுனால தன் கூட்டத்தை அழைச்சி போறாரு. அந்த அன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வல்லாட்ட வாங்கிப்பாங்க. லா இலாஹ இல்லா அன்த அல்லாஹும்ம அன்த ரப்பி வ இலாஹி லா இலாஹ இல்லா அன்த அலைக தவக்கல்து வ அன்த ரப்புல் அலீம் அல்லாஹும்ம ஃபினி பிமா ஷி'த. இப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள வாழ்த்த வேண்டாம். இப்படி அல்லாஹ் பல சோதனைகளை நீக்கியது, பல நபிமார்களுக்கு சோதனை நீக்கியது இந்த ஆசிரோட நாளாக தான் இருக்கிறது. எனவே நாம் ஒரு சோதனைகளை முறையிட்டு அல்லாஹ் விட்ட துவாவை கபூலாக்கி நம் சோதனையை நீக்கி வைப்பார். அமீன். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.